வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான உடனடியாக செய்யக்கூடிய அவல் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொஞ்ச நேரத்திலே செஞ்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கெட்டி அவல் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அஞ்சு நிமிஷம் கழித்து அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இதுக்கு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். நம்ம அவல் எடுத்த அதே கப்லையே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். அவல் எடுத்த அதே கப்லையே 1 கப் அளவுக்கு மோர் சேர்க்குறேன். மோர் இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தயிரும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிச்ச மோர் புளிக்காத மோர் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டி இல்லாமல் நல்லா இது போல் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நம்ம மூடி போட்டுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ஊத்தப்பத்துக்கு வெஜிடபிள் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொடியாக அரிஞ்ச குடமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம், துருவன கேரட். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அதாவது ஒரு சிட்டிகை தூளுப்பு இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஊத்தப்பம் மாவும் ரெடியாக இருக்குது. தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சுட்டு ஒரு கரண்டி மட்டும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் டாப்பிங்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். சில்லி ஃப்ளேக்ஸுன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 வரமிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி திப்பியாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஊத்தப்பம் செய்கிறதுக்கு அப்புறம் கட்லெட் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்தலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட கலர்ஃபுல்லான அவல் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே போலயே மிச்சம் இருக்க மாவையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸில் கரெக்டாக 10 ஊத்தப்பம் எனக்கு வந்தது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்க்ரீடியன்ஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இதோட பொடி அரைஞ்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணால் நம்ம வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இல்லை, நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.